Hi friends, welcome back to our channel Rakshu's Tips. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு வஜைனல் பர்த் தான் வேணும், அதாவது நார்மல் டெலிவரி ஈஸியாக வேணும் அப்படின்னா அவங்களோட ப்ரெக்னென்சி பீரியடில் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது இப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, நமக்கு வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமே, நமக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லை சி செக்ஷன் தான் ஆகுமா, ஒரு நார்மல் ஈஸியான ஒரு நேச்சுரல் வஜைனல் பர்த் வந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய ஹோம் ரெமெடிஸ் பண்ணுவாங்க, அதுவுமே வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். பட் இருந்தாலும் நமக்கு இன்னுமே அது 100% ஒர்க் அவுட் ஆகி நமக்கு வந்து நிச்சயமாக நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு வஜைனல் பர்த்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100% பியூராக எந்த விதமான செயற்கை உரமும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விளைவிச்ச ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் மில்லட்ஸ் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி ரொம்ப ஹைஜீனிக்காக எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னென்சி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு, அப்புறமா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு, டெலிவரி ஆன பிறகு குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பு அதிகரிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளோட மதர்ஸ் லாக்டோ பூஸ்டர் நிறைய பேர் வந்து குழந்தைக்கு பால் சுரக்கிறதுக்காக யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நல்ல ஆர்கானிக்கான ஹெல்தி ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு நார்மல் வஜைனல் பர்த் நடக்கணும், ஒரு நார்மல் டெலிவரி நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் மைண்டை வந்து காமாகவும் வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வேலை செய்யும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது உங்களோட லேபர் பீரியடை வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆக்கிடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஆக்டிவான மைண்ட் செட்டோட ஆக்டிவாக இருக்கீங்களோ, காமாக ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட லேபர் வந்து அதோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு நல்லபடியாக நார்மல் டெலிவரி நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து முழுக்க டெலிவரி டைமை நினச்சி பயப்படுறதோ இல்லை நமக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதான்னு ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறதோ இல்லை வேறு எந்த விதத்துலேயும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறதையோ நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். யோகா, மெடிடேஷன், அப்புறமா வந்து டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இங்கே கொஞ்சமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். வாக்கிங் பண்ணுறது, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட்ஸ் பண்ணுறது, டக் வாக் பண்ணுறது, பர்த் பால் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறது, அதுவும் உங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டாக்டர் வந்து பெட் ரெஸ்ட்டாக இருக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் ரிஸ்கி ப்ரெக்னென்சி அப்படின்னா அவங்கள வந்து சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களோட அட்வைஸ் படி இதெல்லாமே நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இதெல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நார்மல் டெலிவரி, ஒரு வஜைனல் பர்த் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா பண்ணுங்கள். அதுலேயும் அந்த லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து டெலிவரிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெல்விக் மசிலை வந்து லூஸ் பண்ணுறதுக்கும், உங்களோட யூட்ரஸ் வந்து ஓப்பன், அதாவது பெல்விக் வந்து நல்லா விலகி பெல்விக் போன் வந்து ஓப்பன் அப் ஆகிறதுக்கும், உங்களோட கருப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சி பீரியடில் அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். நார்மலாகவே ப்ரெக்னென்சியில் ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுலேயும் அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த பெல்விக் மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆகிறதுக்கு, உங்களோட கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு, நீங்கள் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுறதுக்கு, குழந்தையும் நல்லா ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.